பெயரோ குண்டச்சி என்கின்ற குணவதி. எனக்கு ஒரு அழகான மகன் இருக்கின்றான். மகன் பெயரோ கல்வி காத்தான். ஆயுநாட்டில் பட்ட படிப்பை படித்துக் கொண்டிருக்கின்றான். அவன் தினமும் என்ன வேலை குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டு வருகிறேன். நான் இருக்கும் இடத்தில் கொள்ளையெடுத்து இல்லாத நாட்டு மக்களுக்கு கொடுத்து வருகிறேன். அதுதான் என்னோட கோயில். தயாராக திருப்பில விநாயகர் பெருமாள் அப்ப சபரிமலை முருக பெருமாள். ஏண்டா அவரு வயசு 7 வயசு ஆகுது. ஏன்னா எல்லாம் மலை மக்கள் இருக்கிறான். ஆமா இந்த கிராமத்துல பெருமையா எங்க 19 பேர் கூட்டம் பாய்க்க முடியும். இன்னொரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு. யாரு சேவை பார்க்கலாமா? ஆகட்டும். பெருமை சொன்னா கால் வந்து போல சொல்றேன். என்ன பத்தி பெருமையா ராமாபுர காடு. நான் எந்த கையில போறேன், நீ எந்த கையில வர? நான் எந்த கையில போறேன், நீ எந்த கையில வர? சரி கரெக்டா மாட்டிட்டேன். இப்ப யாரு பத்தி சொல்ற? என்ன பத்தா? இப்ப என்ன பத்தி? சரி ஆகட்டும், என்ன பத்தாடா? என்ன சொல்ற? சரிடா டேய். பெருமை தூக்க மாட்டேன். நம்ம பெருமை. ராமாபுர காடு. ராமாபுர காடு. இப்ப யாரு பத்தி சொல்றீங்க? என்னதான் நினைக்கிறீங்க? எங்க தள்ள அடிக்குற எஜமான்டா? இப்ப என்ன பத்தி சொல்ற? அதுக்கு ஜாட்டில் அடிக்குற எஜமானா? என்ன பத்தி சொல்றீங்க? என்ன பத்தி சரி ஆகட்டும்.
என்ன தூக்குடா என்ன உன்னை வெடிகாயில கூட தூக்கத்தான் வேலையை உன்னை தூக்க முடியாதுப்பா உன்னை தூக்கத்தான் ஊமிச்சுதான் வரணும் நான் உன்னை தூக்க முடியாது பெருமானா தூக்கலாம் என்ன வந்தாலும் பாடு போலிங் போடுறான் பாரு போலிங் போடுறான் இதோட பெருமை பெருமை இன்னும் பெருமை தூக்குங்க பறக்கிற பறவை வருவா நாய் வேலை வருவா நரி வேலை வருவா கோழி வேலை வருவா குஞ்சு வேலை வருவா எல்லாம் பிடிக்குது நீங்க வேச வெளியில பிடிக்குது நீங்க பாடி வந்த பாடல் பிடிக்குது ஏன் என்ன அடிக்கிறது கூட பிடிக்குது ஒன்னே ஒண்ணுதான் எதை பிடிக்கலன்னு சொல்லி இதே கிராமத்துல இங்க இருந்து விட்டுறேன் சத்தியமா ஒன்னே ஒண்ணுதான் நிச்சயமா விட்டுறேன் சொல்லு இந்த பேண்ட் மேல சட்டி போட்டா பிடிக்குது லூசுடா நான் என்ன ஊர்ல போடுவாங்க நான் போடுற சட்டை பேண்ட் என்ன ஊர்ல பேண்ட் மேல சட்டி போடுவாங்க யாரு எந்த ஆடை போவ வேஷத்துக்கு ஆடை போடணும் வரணுமா அந்த துணி போடணும் வரதான் ஆடு போடணும் ஆடு இல்ல மாடுடா ஐயா இல்ல ஆடை 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 கூட போடலாம் பேண்ட் மேல உங்களுக்கு சட்டி போடுறாங்க லூசுடா இப்ப தெரியும் அது இப்ப தெரியும் 3 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் வீட்ல உன் பசங்க தரமாதே தெரியும் என் அப்பா லூசு சரி போடா லூட்டா அன்னை தினமே கமனத்தை வரக்கூடிய அவை காவலன் என்ற மட்டால் தவிக்கிற காவலன் என்னங்க என்ன நீங்க என்னவா ஆம்பளை மாதிரி இருக்கீங்க போட்டடா கடியாது நாம கடியாது அப்பா லூசு பொட்டை என்ன வருது சொல்லுங்கடா வாயில ஐய் நான் சொல்ல எல்லாம் உன் பெருமையை இந்த ஊர்ல நீயே தூக்கிற நான் தூக்கிறேன் சரி ஆகட்டும் டேய் அன்னை தினமே கமனத்தை வரக்கூடிய அவை காவலன் என்ற மட்டால சபைக்கிற காலத்தாமதம் நான் யாரு டேய் காவலகார பையன் நீங்க யாரு எஜமா யார் முதல்ல வரணும் காவலகார பையன் வரணும் யார் கேட்கணும் எஜமா நான் கேட்கணும் நீங்க கேளுங்கன்றேன் என்ன தாண்டா கேட்டுங்க பையா என்னடா சொல்லிக்கிறேன் அவன் நீ போட்டா அப்புறம் என்ன பண்ணுவா ரெண்டுங்க வர்றாங்க பின்ன ஐயா அனைத்து மனதாக வரக்கூடிய அவை காவலர் எங்கடா வருது இன்று மட்டால சபைக்கு காலத்தாமல் ஏன்டா காலத்தாமல் சொல்லி கேக்குறீங்க ஆமாண்டா ஏன் கேக்குறீங்க சரி நான் கேட்கல விட்டுறேன் நான் கேட்கல அவர் கேட்டு ஒரே வார்த்தை தான் ஏன்டா கால தாம்பரம் இல்லப்பா கிளாம்பாக்கம் தாம்பரம்ப்பா கிளாம்பாக்கம் அவர் என்ன கேட்டாரு ஏன்டா கால தாம்பரம் தாம்பரம்யா கிளாம்பாக்கம் ஐயா ரெண்டா முடிச்சிருவோம் சொல்லிட்டு நான் பார்க்க மாட்டேன் இவன் முறிக்கிறதுலாம் இருக்கிறான் சொல்றேன் ஏன்டா காலத்தாமன் சொல்றா ஏன்டா காலம் பலே ஆமா நான் சொல்ல மாட்டேன் சொல் ஏன் பாருக்கிறீங்க சொல்றா ஏன் கேக்குறீங்க அப்ப நான் கேட்காம ஏன் உள்ள போட்ட காட்டு மாட்டாங்க ஊருக்காரர் ஒரு கதை கேட்காம சொல்லுவாங்கல்ல ஒரு கதை இத கேளுங்க அப்படி சொல்றா இத கேளுங்க சரி நான் ஒரே ஒரு அப்பா அம்மாக்கு ஒரே ஒரு பையன் அப்ப நாங்க எத்தனை அம்மா அப்பாக்கு நாங்க போட்டுக்கலாம் அப்ப இந்த அம்மா தான் போட்டாங்க அம்மா நான் எத்தனை பேருக்கு போட்டேன் எனக்கு யாரு அப்பா இல்ல எது வீட்டுக்காரனா இல்ல மூணாவது வீட்டுக்காரனா இல்ல கோடி வீட்டுக்காரனா நீ தான் சொல்றத பார்த்தா எல்லாரையும் பாதிக்கிறது நீ தான் ஓடில போட்டா நாங்கள மானவரியா போறோம் இல்லப்பா நான் ஒரே ஒரு அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன் அப்பா ஒரே ஒரு அப்பாவுக்கு எங்களுக்கு 4-5 அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு பையா எங்க அம்மா மாசம் முதல் மாசத்துக்கு ஒரு அப்பா 2வது மாசத்துக்கு ஒரு அப்பா 3வது மாசத்துக்கு ஒரு அப்பா அந்த மாதிரி 10 மாசத்துக்கு எனக்கு 10 அப்பா இப்ப தானே நீ கேவடா பண்ணி வச்சிருக்கீங்க நான் முதல்ல சொல்றேன் இருக்கல இப்போ அம்மா கேக்குறேன்னு சொல்றீங்க காலைல போய் எங்க அம்மா நான் கேக்குற மருத்துவர்ல ஐயோ இத்தனை வயசு ஆகுது அப்புறம் இப்போ பார்க்காத பாரு நான் என்ன பண்றது இப்ப இவ்வளவு நாள் சந்தேகம் இல்ல இப்ப சந்தேகம் வந்துச்சுடா சந்தேகத்தை காலையில போய் நான் கேக்குறேன் நான் ஒரே ஒரு அப்பா அம்மாக்கு ஒரே ஒரு பையன் அப்பா அம்மாக்கு எத்தனை ஆம்பியா அம்மாக்கு எத்தனை ஆம்பியாண்டா எங்க அம்மா பத்தி பெருமை தான் சொல்றேன் பெருமை தான் சொல்ல ஒரே ஒரு அப்பா அம்மாக்கு ஒரே ஒரு பையன் நான் வீட்டுக்கே இருக்காத ஊரா போய் சுத்தி கிடக்குறேன் ஊதாரி மாதிரி நீ சரி உன்னை மென் வச்சுக்கியா என்ன மாதிரி சீட்டாடுறது நான் பசங்க கூட சேர்ந்து போய் கிரிக்கெட் ஆடுறது இது மாதிரி ஊதாதெல்லாம் சுத்தி கிடக்குறேன் சீட் ஆடுறது கிரிக்கெட் ஆடுறது ஊதாரியா ஆமாங்க சரிடா எனக்கு ஒரு கால் கட்டு போட்டா வீட்டுக்கு அடங்கி நிற்பா ஒரு திருமணம் செஞ்சாமா அப்பா அம்மா முடிவு பண்றாங்க சரி பலே பொண்ணு பார்க்க ஊரா போய் தேடுறாங்க என்னென்ன ஊருங்க மெட்ராஸ் போறாங்க பட்டணம் போறாங்க மெட்ராஸ் போறாங்க பட்டணம் போறாங்க ரெண்டும் ஒண்ணு தாண்டா அங்கெல்லாம் பொண்ணு
கிடைக்கல. அங்கெல்லாம் பொண்ணு கிடைக்கல. எனக்கு ஏத்த மாதிரி அழகான ஊர்ல அழகான பொண்ணு மாதிரி பாக்குறாங்க. உனக்கு ஏத்த மாதிரி அழகான ஊர்ல அழகான பொண்ணு என்ன பண்ணா? சென்னையில போய் தேடுறாங்க. ஏண்டா சென்னையில இருக்குதா முழுவதும் இருக்குதா? ஊருக்கு போயிருக்காங்க. சென்னை 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 மாநகரம்டா. சென்னையில போய் தேடுறாங்க. உம்மால ஏன் கேக்குறேன்? ஏன்டா கேக்குறேன்னு கேட்டேன். இப்ப எதுக்கு அது கூட எதுக்கு வந்து இன்னொரு நினைச்சிட்டு வரீங்க. ஏன் கேக்குறீங்க? போய் பொண்ணை பார்த்துட்டா. பொண்ணை பார்த்துட்டான். பொண்ணுக்கு என்ன ரொம்ப பிடிச்சா? பொண்ணியா? டேய் அப்பா சத்தியமா பொண்ணுக்கு என்ன பிடிச்சா? சரிடா. போட்டோ குடிச்சல நேரா பாத்த பொண்ணுங்களா? நேரா பாத்தீங்க. எனக்கு பொண்ணை பிடிச்சு போச்சு. எனக்கு சந்தோஷம். பொண்ணை பிடிச்சதோட பொண்ணோட அம்மா தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. அண்ணா அந்த இடத்துல சொந்தக்காரனா இருந்தானா? ஆமா டேய் கால்ல போட்டுக்கிறது கைட்டு அடிச்சிருப்பானா? ஏத்துங்க. பாக்க போறது யாரா? பாக்க போறது யாரா? பொண்ணு பொண்ணு தானே பாக்க போனா? ஏடா பொண்ணோட அம்மா கூட போய் பொண்ணை பிடிச்சிக்கிறேன். நீங்க தவற நினைச்சா நான் என்ன பண்ண முடியும்? சரிண்ணா சொல்லு. பொண்ணை விட பொண்ணோட அம்மா ஏன் பிடிச்சிங்கனாக்கா பொண்ணை விட பொண்ணோட அம்மா தான் நகை நட்டாலே மாட்டிக்குது. எப்பயா என்னைக்குமே மனச பாரு, நகைய பார்க்காத. ஏன் கண் பார்வை மொத்தம் இந்த நகை நட்டு மாதிரி தான் சரி ஆகட்டும். பொண்ணை விட பொண்ணோட அம்மா தான் மாட்டிக்குது. பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாக்கா பொண்ணுக்கு எப்படி போடுவாங்க? ஏன் கண் பார்வை வந்து நகை நட்டு ஐயா நகை மேலே சாரி. பொண்ணு வீட்டுக்கு நாங்க போனா கை நடிக்கும். பொண்ணு வீட்டுல சாப்பாடுல குறையல ஐயா. பொண்ணு வீட்டுல மாப்பிள்ளை வீட்டு வராங்கன்னு குறை வைக்க மாட்டாங்க. சரி பொண்ணு வீட்டுக்காரே நம்ம வீட்டு வராங்க. நம்ம தான் மாப்பிள்ளை விளைச்ச மாப்பிள்ளை ஒருத்தாங்க காமிக்கணும். நம்ம அதே கூட விட்டுறலாம். நம்ம சுய கவனிக்குது அதை விட்டுற முடியுமா? அது பொண்ணு வீட்டுல விட்டுக்க தரக்கூடாது. யாரும் செய்ய முடியாது. தடவை சாப்பாடுங்க. என்ன சாப்பாடு? நல்லா 32 வகை சாப்பாடு. 32 வகையான சாப்பாடு. சாப்பாடுல குறைய வைக்கல. சந்தோஷம். வந்தாங்க சாப்பிட்டாங்க. எனக்கும் எதிர்க்காது நின்ன சண்டை. உனக்கு எதிர் வீட்டுக்காரனுக்கு சண்டை. நல்லா சண்டையா? சரி தப்பு கிடையாது. வந்தாங்க சாப்பிட்டாங்க. வெத்தலை பாக்கு வச்சுக்கணுமா இல்லையா? டேய் இப்ப கிடையாது. இந்த 90 காலத்துல இருந்தாங்க பாரு பெரியவங்க, அவங்க எல்லாம் சாப்பிட்ட உடனே ஜீரணிக்கிறதுக்கு வெத்தலை பாக்கு போடுவாங்க. ராஜா வெத்தலை பாக்கு விட்டா பாரு. இந்த வெத்தலை பாக்கு விட்ட பாரு. என் கல்யாணம் ஒரு வெத்தலை பாக்கல் இருப்ப செய்யாது. உனக்கு பொண்ணு பார்த்து திருமணம் ஒரே ஒரு வெத்தலை பாக்கல. ஒரே ஒரு எப்படி ராஜா? வந்தாங்க சாப்பிட்டாங்க வெத்தலை பாக்கு விட்ட பாரு. எங்க மாமியாக்கார இந்த வெத்தலை பாக்கு எடுத்து போயிட்டு அந்த சண்டை காசு விட்டா போய் உட்காராங்க. ஒரு பொண்ணை கொடுக்குறாங்கன்னாக்கா 10 வீட்டுல விசாரிப்பாங்க. முத வீடு எதிர் வீடா தான் இருக்கு. எனக்கு லட்சணம் அப்பதான் தெரியும். மாப்பிளோட லட்சணம் என் லட்சணம் அந்த மாதிரி தான் தெரிஞ்சது. இவங்க போய் உட்கார போல என் மனசு படா படம் அடிக்குது. அவங்க தான் சண்டை காய்ச்சாச்சு. அதான் இதை சொல்லி கல்யாணம் நிறுத்த போறாங்க. அப்படி சொல்லி பார்த்தாக்கா எங்க மாமியாக்கார வெத்தலை பாக்கத்து மாதிரி சுண்ணாம கேட்கற மாதிரி மாப்பிள்ளை என்னை பத்தி விசாரிக்கிறாங்க. மாப்பிள்ளை எப்படி தங்கமா? மாப்பிள்ளை என்ன பண்றாரு ஏது பண்றாரு அப்படி சொல்லி கேக்குறாங்க. ஒரு பொண்ணு வீட்டுல விசாரிக்க வேண்டிய முறைடா. இவங்க போய் கேட்கும் போதுதான் சண்டையில மனசுல சண்டை காய்ச்சல சண்டையில மனசுல மாப்பிள்ளை பத்தி பெருமையா தூக்கி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? மாப்பிள்ளை தங்கத்தை தங்கம். மாப்பிள்ளை தங்கத்தை தங்கம். சொர்க்கத்தை சொர்க்கம். நீங்க நம்பி பொண்ணு தரலாம். நான் ஒண்ணு சொத்துப்பாட்டுல ஊர்ல சரி ஊர்ல யாரு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. எதிர் வீட்டுக்காரி சொன்னா மட்டும் நான் நம்புவாங்க. மாப்பிள்ளை பத்தி நான் ஒண்ணு மாப்பிள்ளை எப்படின்னா ஒரு வாய்க்கு வெத்தலை பாக்கு போடுவாரு. மாப்பிள்ளை எப்பாடி ஒரு வாட்டி வெத்தலை பாக்கு போடுவாரா? அப்படின்னா சண்டை காட்சி எங்க மாமியார் சொல்றான். வெத்தலை பாக்கு மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது எங்க மாமியார் காரி இசுக்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை அடிக்கடி வெத்தலை பாக்கு கூட போடுவாரா அப்படின்னு மாமியார் இசுக்கிறா கேக்குறாங்க. அவர் என்ன சொல்ற சண்டை காட்சி மாப்பிள்ளை அடிக்கடி வெத்தலை பாக்கு போட மாட்டாரு. மாப்பிள்ளை அடிக்கடி வெத்தலை பாக்கு போட மாட்டாரா? எப்படின்னா கறி குழம்பு மீன் குழம்பு சாப்பிட்டா வெத்தலை பாக்கு போடுவாரு. பையா அப்ப மாமியார் இப்ப மரப்புள்ள வந்து செலவு வச்சு நினைச்சுப்பாங்களாடா? அப்படி அவன் சொல்றான். சரி எங்க மாமியார் என்ன சொல்றாங்க? இன்னும் மாப்பிள்ளை அடிக்கடி கறி குழம்பு சொன்னா அவங்க கேக்குறாங்க. மாப்பிள்ளை அடிக்கடி கறி மீன் தர மாட்டாரா? அப்படி சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. இங்க தாயா யோசனை பண்ணோம். 14 பகையில மனசுல வைக்கல பெரிய மாமியார் பெரிய சொல்றான். எப்படியா? மாப்பிள்ளை அடிக்கடி கறி குழம்பு மீன் குழம்பு சாப்பிட மாப்பிள்ளை அடிக்கடி கறி மீன் சாப்பிட மாட்டாரா? எப்படின்னா சாராய் விட்டா சாப்பிடுவாரு. எப்படின்னா சாராய் விட்டா சாப்பிடுவாரு. அப்படின்னா சண்டை காட்டு சொல்றான். எங்க மாமியார் கறி மறுபடியும் கேக்குறாங்க. என்ன மாப்பிள்ளை அடிக்கடி சாராய் கூட குடிப்பாரா அப்படின்னு மாமியார் கேக்குறாங்க. அவன் என்ன சொல்றான்? மாப்பிள்ளை அடிக்கடி சாராய் குடிக்க மாட்டாரு. மாப்பிள்ளை அடிக்கடி சாராய் குடிக்க மாட்டாரா? எப்படின்னா சீட்டு கட்டாருன்னா குடிப்பாரு. எப்படின்னா சீட்டு கட்டாருன்னா அப்படின்னு அவன் சொல்றான். வெத்தலை பாக்கு போடுவா அப்படின்னு அவன் சொல்றான். எங்க மாமியார் கறி விடுற மாதிரி இல்ல. மாப்பிள்ளை பத்தி விசாரிச்சுனா
இன்னும் மாப்பிள்ளை அடிக்கடி சீட்டு வச்சுட்டு அவங்க கேக்குறாங்க இங்க தாயா யோசனை பண்ணா என்னன்னா இன்னும் பெருமையா திரும்பி சொல்றேன் எப்படியா சண்டையெல்லாம் மனசுல வைக்கல மாப்பிள்ளை அடிக்கெல்லாம் சீட்டு கட்ட ஆட மாட்டாரு மாப்பிள்ளை அடிக்கடி சீட்டு கட்ட ஆட மாட்டாரா எப்படின்னா ஜெயிலுக்கு போய் வந்து ஆடுவாரு மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா ஆடுவாரு அப்படின்னு அவன் சொல்றான் எதிர வீட்டுக்கு அடிச்சால் சண்டையில மனசுல பெருமை திரும்பி சொல்றான் ஆமா பெருமை தாண்டா எங்க மாமியார் கறி மறுபடியும் கேக்குறாங்க என்ன மாப்பிள்ளை அடிக்கடி கூட ஜெயிலுக்கு போற சொல்லி அவங்க கேக்குறாங்க அதுக்கு அவன் என்ன சொல்றான் அடிக்கெல்லாம் ஜெயிலுக்கு போக மாட்டாரு அடிக்கடி ஜெயிலுக்கு போக மாட்டாரா யாருன்னா அவனை எதிர்த்து கேள்வி கேட்டாக்கா யாருன்னா அவனை எதிர்த்து கேள்வி கேட்டா என்ன ஏதுன்னு கேட்டாக்கா என்ன ஏதுன்னு கேட்டா அவனை கொலை பண்ணிட்டு போய் ஏண்டா நான் எதுன்னு கொலை பண்ணி போவோம் பீச்சர் வாங்கி கொலை பண்ணி போவாங்களா இல்லை என்ன எதுக்கு கொலை பண்ணுவாங்களா உன்னோட திருமணம் ஒரே ஒரு வெத்தலை பார்க்கல நின்னுச்சு சண்டையெல்லாம் மசல மாநில பெருமையா திரும்பி சொல்றான் கம்யூனிட்டியா கல்யாணம் ஒரு வெத்தலை இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கட்டமானமும் கொடுக்குது அப்புறம் எப்படி ஒரு போட்டு கொடுப்பாங்க ஒண்ணு இதுல ஒரு வெத்தலை பார்க்க மாட்டோமா ஏய் திருமணம் மட்டும் அது எப்படி திருமணம் வரக்கூடிய இரண்டு காலம் ஒண்ணு நீ வந்துட்ட இன்னொரு வேண்டாம் யா மச்சான் ராசேத்து கூப்பிட்டா போய் மச்சான் ஆளு பீமசாலி மாதிரி உட்காந்துக்கிறான் மாடின்னு போய் போற இந்த ஊர்ல கூத்துனா அவன் அந்த குட்டி தீவில வர மாட்டான் திருமாடா இவனுக்கு இப்படியே உத்து பார்க்காதீங்க நாளைக்கு ராத்திரி உங்க கடவுளை வந்தா கூட வருவான் என்ன கூட பழுக்காதுறாமா வரக்கூடிய அவை காவலன் பாபரா அப்படியா டேய் ஆனதில எனக்கு மனதாக வரக்கூடிய அவை காவலன் இன்று மாத்த அரசா வைக்கிற காலதாமதம் என்ன காலதாமதா ஏன்டா காலதாமதம் யார் கேட்கணும் எதுமா நான் கேட்கணும் யார் சொல்லணும் காவலர் மைனி சொல்லணும் என்ன சொல்லணும் நீங்க சென்ற நாளைக்கு அப்புறம் அதிக காலதாமதம் எடுத்து சொல்லுங்க என்ன கடமை அப்படி யார் சொல்லணும் நீ சொல்லலாம் நான் சொல்லணும் யார் கேட்கணும் நான் கேட்கணும் நான் லோசா மென்டலா ஒரு ஊர்ல ரெண்டு பேர் அண்ணன் தம்பி ஒரு வீட்ல ஒரு ஊர்ல ஒரு வீட்ல அண்ணன் தம்பி ரெண்டு பேர் ஒருத்த பேர் நீலுசு ஒருத்த பேர் நாலு ஒருத்த பேர் நீலுசு ஒருத்த பேர் நாலு சரி நீலுசு கடைக்கு போயிட்டு ஆன்ஸ் வாங்கி வரோம் அண்ணா வீட்டுல வேற எதுவும் பொருள் கிடையாது வாங்குறதுக்கா அவங்க வாங்க போவோம் எது பிடிக்க கூடாதோ அதுதான் போடுறீங்க பக்கத்து முன்னா சரி ஒரு ஊர்ல ஒரு வீட்டுல அண்ணன் தம்பி ரெண்டு பேர் ஒன்னு நீலோசு ஒன்னு நாலோசு நீலோசு கடைக்கு போட்டு ஆன்ஸ் வாங்க இப்பதான் லைன் வந்து நான் கரெக்டா வருவேன்
கடையில வருது. கரெக்டா வரும்டா கடைக்கா. நீ லூசு பாக்குறா? நீ லூசு கடைக்கு போட்டா ஆன்சுவாங்க. வீட்ல இருக்காரு. ஏய் நான் லூசுடா. ஏய் சத்தியமா நான் லூசுடா. சத்தியமா நீ லூசு தான்டா. சத்தியமா நான் லூசு தான்டா. நீ மட்டும் லூசு இல்ல. மண்ணாண்ட முள்ளு யார் தெரியுமா? யாரா? நீதானா? கரண்ட் ஆஃப் ஆனா கூட சூத்துறீங்க மச்சான் அப்படியே. ஐயோ.